இதயம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவரையும் நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன். ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா வருவாங்க, ஆனால் எனக்கு அம்மா மட்டும்தான் வருவாங்க. எத்தனை முறை அம்மா அப்பாவை நினச்சி அழுதுருக்காங்கன்னு தெரியுமா? நானும் அவ்வளோ அழுதுருக்கேன். ஸ்கூலில் பசங்க எல்லாம் எனக்கு இதை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வரும். வீட்டில் எல்லாரும் துரைச்சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு துரைச்சித்தப்பா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஆதி, உனக்கு தெரியும்ல, அவர் எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாங்கி கொடுத்த செயின் தான் இது, அவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்தாரு. ஆனால் லதா ஆண்டி சொல்கிறாங்க, அவருக்கு கல்யாணம் ஆகிட்டா அவருக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா என்னை மறந்துடுவார், என்னை பார்க்க வர மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. லதா ஆண்டி சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது. நீ மட்டும் இந்த கல்யாணம் நடக்காத மாதிரி பண்ணிட்டேன்னா நான் டெய்லி உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் வேண்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ் மண்டபத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ லதா தமிழ்கிட்ட, தமிழ் என்ன நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாரதி என்னாச்சு அப்படின்றாங்க. அதுக்கு லதா அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுன்னு ரொம்ப பேசிகிட்டு இருந்தா, அதனால தான் ஆதிக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறமா உன்னை மறந்துடுவார் அப்படின்னு சொன்னேன், அதான் கோச்சிக்கிட்டா அப்படின்றாங்க. தமிழ் கிட்ட பாரதி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டு பாரதி லதா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் லதா நீ அவள் தான் சின்ன குழந்தை, திரும்ப திரும்ப நீ அதையே ஏன் சொல்லிட்டுருக்க, ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லதுக்கு லதா, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதி ரெடி ஆகிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு சொல்லி சாரதா பவானி கிட்ட சொல்கிறாங்க. பவானி அது அருவி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்களா, நீங்களே போய் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ சாரதா பவானி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பவானி அது ஒன்றும் இல்லைக்கா, ஆதி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான், நான் போனால் அவன் டிஸ்டர்பன்ஸாக நினைப்பான், அதனால தான் அவர் அனுப்பினேன் அப்படின்றாங்க. அருவி நேராக போயிட்டு ஆதி ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்க்க போகிறாங்க. இப்போ ஆதி அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாரு. அருவி உள்ளே என்ன மாப்பிள்ளை இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா, என்ன கல்யாணத்துக்கு இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இப்போ ஆதி அது ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அறிவு ஏதோ நான் வந்ததுனால நல்லதாக போச்சு, வேறு யாராவது வந்திருந்தாங்கன்னா பெரிய கலவரமே நடந்திருக்கும் அப்படின்றாங்க. உடனே ஆதி யோசிக்கிறாரு, அவர் கனவுல கேசவன் இதே மாதிரி சொல்லியிருப்பாரு, அதை யோசிச்சு பார்க்குறாரு. சரி நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அங்கேருந்து போயிடுவார். அப்போ ஆதி யோசிக்கிறாரு, என்ன இது நாம் கனவுல வந்தது அப்படியே எல்லாமே நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆதி ரெடி ஆகிட்டுருப்பார். அப்போ கேசவன் மாலை எடுத்துகிட்டு ஆதி ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறமா கேசவன் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக ரெடி ஆகிட்டுருக்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. மாலை எல்லாம் போடுறாங்க. மாலை போட்டுட்டு இப்போ தான்டா நீ கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் ஆதிக்கு அந்த கனவு ஞாபகம் வருது. அந்த கனவில் ஏகாம்பரம் மாலை எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ கேசவன் வந்திருக்காரு, அவ்வளோதான். அப்போது ஆதி யோசிக்கிறாங்க, என்ன இது கனவில் நடக்கிறது அப்படியே இதில் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கூட தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து மேடையில் ஏறும்போது பாரதி ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க. பாதி யோசிக்கிறாங்க, என்ன இது கனவுல பாரதி எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு பொண்ணு பூ எடுத்துகிட்டு வருவாங்க, அதுவும் அவருடைய கனவுல வந்திருக்கும். நேராக போயிட்டு மணமேடையில் ஆதி உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்வேதா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நேற்று உங்கள் மாமாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் ரிசப்ஷனில் ரொம்ப டல்லாக இருத்தார் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா அதை கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஸ்வேதாவோட அம்மா அங்கே இல்லைம்மா அவள் நைட்டெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கல, அதனால் அவள் டென்ஷனாக இருக்கா, நீங்கள்லாம் கீழே போங்க நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்வேதாவோட அம்மா ஏமா நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு ஸ்வேதா அம்மா ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக நடக்குதாம், நேற்று நைட்டு மாமா ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்காரு, அப்பா கூட அவரை ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் ஏற்கனவே ஒரு முறை நின்று போச்சு, அதுவாவது வீட்டில் நடந்துச்சு, ஆனால் இப்போ மண்டபத்தில் நடக்குது, இங்கே இத்தனை பேர் முன்னாடி வச்சு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா எல்லாமே உங்கள் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. ஆமாம் அவர் கிழிச்சாரு, அவரை ஒரு வார்த்தை அவர் கேட்டாரா, நேற்று யாரோ ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அதை கூட அவர் கேட்கலையே, அவர் காணும்னு சொல்லிட்டு போயிட்டு நேற்று ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தார், அவர் போய் என்னம்மா பண்ண போகிறாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சாரதா பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி பவானி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பவானி ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வரதுக்காக வராங்க.
அப்போது பவானி வந்துட்டு சொல்கிறாங்க, மணமேடை வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் உங்க கூட சமாதானமாக போயிடலான்னு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஸ்வேதா வந்துட்டு, நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, நான் உங்களை எப்பவும் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு பவானி, இதான் உங்ககிட்ட பிடிச்சதே, என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, சரி சரி வா கீழே போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலையே போட்டு விடுறாங்க. ஸ்வேதா ரொம்ப வேகமாக நடக்கிறாங்க. இப்போ பவானி வந்துட்டு, இங்கே பாரு, இன்றைக்கி உன்னோட கல்யாணம், கொஞ்சம் பொறுமையாக நடு, எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க அப்படின்றாங்க. சிரிச்சுக்கிட்டே நடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா மணமேடைக்கு போயிட்டுருக்காங்க. மணமேடைக்கு போயிட்டு நேராக அங்கே நின்று எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு ஆதி பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போது அதே மாதிரி கனவுல எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே ஸ்வேதா வந்துட்டு ஆதியை உராசிக்கிட்டே உட்காடுறாங்க. அப்போ திடீர்னு பாரதி அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போது ஆதி யோசிக்கிறாரு, கண்டிப்பாக பாரதி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரியே பாரதி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது ஐயர் வந்துட்டு, அம்மா கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பாரதி அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வராங்க. இதையெல்லாம் ஆதி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. கனவுல வந்து சாரதா தண்ணி கேட்டிருப்பாங்க, இதில் ஐயர் தண்ணி கேட்குறாரு. அதுக்கப்புறமா தண்ணியை கொடுத்ததுக்கப்புறமா சாரதா வந்துட்டு பாரதி அங்கேயே நிற்க சொல்கிறாங்க. அட்சதை போடுவேன், இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பவானி கொடுக்குறாங்க. ஆதியை தாலி கட்ட சொல்லி கொடுக்குறாங்க. ஆதி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. சாரதா வந்துட்டு, என்னப்பா ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், தாலியை கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.